இந்திய பொருளாதாரத்திலே ஒரு தமிழர் தொடர்ந்து அதிகமான பட்ஜெட்டுகளை கொடுத்து இந்தியாவை ஐயா மோடி நினைக்கின்ற அளவிற்கு தலைநிமிரை செய்த பெருமை நம்முடைய அம்மையார் நிதியமைச்சரை சாரும் நண்பர்களே. பாருங்க, இவ்வளவுதான் பண்ணிட்டு எவ்வளவு அமைதியா எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. அதற்கே நாம் அவரை வணங்க வேண்டும் நண்பர்களே. இன்றைய தினம் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கூடிய மாவட்ட தலைவர்களே, முன்னாள் எம்எல்ஏக்களே, நம்முடைய அமைப்புடைய முன்னணி இங்கே வந்திருப்பது மிகப்பெரிய பெருமை. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஓராண்டு காலமாக அமைச்சர் அவர்களை நாம் அழைத்தோம். ஆனால் அவருடைய முடியாத காரணத்தால் இன்றைக்கு நம் மத்தியிலே நமக்கு வாக்குகள் சேகரிப்பதற்காக நம்ம எல்லாம் வெற்றிடைய செய்ய வேண்டும் என்பதற்காக ஐயா மோடியினுடைய வாரிசாக பிரதிநிதியாக நம்முடைய அமைச்சர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உங்களுடைய அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் பேச இருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை இங்கே ஓசூர் மாநகரம் தெற்கு ஆசியாவிலே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நகரம் என்பது முதலில். இங்கே 3000 சிறு தொழிற்சாலைகள், 674 பெரிய தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இங்கே 384 கிரானைட் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. 90 மாங்கூழ் தயாரிக்கின்ற தொழிற்சாலை இருக்கின்றன நண்பர்கள். இது அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த ஓசூர் மாநகரத்திற்கு இந்தியாவை வேகமான பொருளாதார துறையிலே உலகத்தினுடைய 5வது நிலைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் வருகின்ற அடுத்த ஆண்டு மோடி 3 மீண்டும் நிதியமைச்சராக அமர்ந்து இந்தியாவை விரைவிலே 3ஆம் இடத்திற்கும் முதலிடத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கின்ற பெருமை நம்முடைய அமைச்சர்களை சார்பாக பாராட்டுகிறோம். இவ்வளவு பெருமைக்குரியவர்கள் இன்றைக்கு ஓசூர் மாநகரத்திற்கு வந்து நம்மை பார்ப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கேட்க போவது வளர்ச்சி பணிகள். இங்கே இருக்கக்கூடிய அத்துணை தொழிற்சாலைகளுக்கும் நிதி பெற வேண்டும், இங்கே நிதி முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிடுவார் ஐயா மோடி. அதை செய்து காட்டுபவர் நம்முடைய அமைச்சர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அது எந்த ஃபேக்டரியாக இருந்தாலும் எந்த முதலீடாக இருந்தாலும், ஆனால் அவர் கொடுக்கின்ற முதலீடிலே கமிஷனை பெற்று வாழ்வது திமுக. அதை நாம் தடுத்தாக வேண்டும் நண்பர்களே. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய ஓசூர் மாநகரத்திலே லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் முதலீடு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் வாக்கு கேட்க வந்திருக்கின்றார்கள். அவரிடத்திலே நாம் கேட்பது 25 ஆண்டு காலமாக கிடப்பிலே இருந்த ரயில்வே ஓசூர் ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி வழியாக செல்லக்கூடிய அந்த ரயில்வே பாதை இன்றைக்கு 2700 கோடி முதலீடு என்று குறிப்பிடப்பட்டு ரயில்வே துறை அமைச்சரகத்திலே இருந்து இங்கே நிதித்துறைக்கு செல்கிறது. நம்முடைய அமைச்சருடைய ஆசீர்வாதத்தால் அதற்கான நிதி உதவி விரைவிலே கிடைக்கப்பட்டு இந்த ரயில்வே பாதை உருவாக்க வேண்டும் என்று அமைச்சரவர்களை நாம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே 2 மாநிலங்களுக்கு இடையான முதல் மெட்ரோ பாதை ஓசூருக்கும் பெங்களூருக்கும். இதிலே மத்திய அரசு மோடி அரசு ஏற்கனவே அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் இந்த 2 மாநில முதல்வர்களும் அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும். அதிலே 50% நிதியை நம்முடைய அம்மையார் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆக தவறாக திமுக காங்கிரஸ் செய்கின்ற பிரசாரத்தை முறியடிக்க வேண்டும். மோடி 3 அமர்கின்ற போது அம்மையார் அவர்கள் நிச்சயமாக இந்த மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதியும் நிதியும் கொடுப்பார்கள் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அடுத்தாற்போல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஓசூர் தால் ஏர்போர்ட் நிலையத்திற்கு வந்து இப்போது இறங்கினார். அவர் கேட்டது, இந்த விமான நிலையம் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அருளால் 2 விமான நிலையத்தினுடைய தலைவர்களும் விரைவிலே ஒன்றாக இணைந்து ஓசூரிலே அடுத்த ஒரு 6 மாதத்திற்குள்ளாக மத்திய அமைச்சர் நிதியமைச்சருடைய உதவியுடன் புதியதாக இந்த விமான நிலையம் விமானங்கள் வந்து சென்று ஓசூர் பெங்களூர் பகுதியில் வாழக்கூடிய பயணிகளை ஏற்றுச் செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க போகிறோம். அது போலவே இன்றைக்கு பலசரக்கு ஏற்றுமதி முனையம் ரயில்வே துறையால் கொண்டு வரப்படுகிறது. எந்த திட்டங்கள் வந்தாலும் அதற்கு நிதி ஆதாரம் வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் சாராய ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு இதெல்லாம் புரியாது. ஜிஎஸ்டி என்று சொன்னால் அதை எடுத்து சொல்வது கூட அங்கே நாதி இல்லை. ஆனால் அவர்கள் சொல்வது ஜிஎஸ்டி வரவில்லை என்று போய் சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றி இந்த ஊழலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு
28 கோடி ஏழைகளை இன்றைக்கு நடுத்தரக்கு உயர்த்திருக்கின்ற நம்முடைய அரசு. 12 கோடி கேஸ் இணைப்பு, 11 கோடி என்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000. இதையெல்லாம் தாண்டி எல்லா வீடுகளுக்கும் இலவசமான குடிநீர் வசதி. அதையெல்லாம் தாண்டி ஐயா மோடி அவர்கள் இன்றைக்கு 1 கோடி ஏழை மக்களுடைய வீடுகளில் சூரிய மின்சக்தி திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்ற எத்தனையுடைய பணிகளுக்கும் நிதி ஆதாரம் எங்கே இருந்து வரப்போகிறது என்று சொன்னால் நம்முடைய அமைச்சரத்தில் இந்த நாட்டிற்கு வரப்போகிறது. ஆக இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, உலக நாடுகள் மத்தியிலே இந்தியாவை மேலொன்று செய்வதற்கு ஐயா மோடி அறிவிக்கின்ற திட்டங்களுக்கெல்லாம் ஊக்குவிப்பாக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்புமிகு நிதியமைச்சர் நம்முடைய தலைவி அம்மையார் நிர்மலா சீதாராமன். மிக மிக பார்ப்பதற்கு பரவலுக்கு எளியவர், ஆனால் அவருக்கு இருக்கின்ற அந்த பொருளாதார மூளை என்பது மிக மிக அதிகம். ஆக நண்பர்களே, உலகத்திலே சிறந்த ஒரு நிதியமைச்சரை இந்தியாவிலே நாம் கண்டிருக்கின்றோம். அது போல அவருடைய அருளால் ஓசூர் மாநகரம், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்திலே நீங்கள் நம்முடைய தாமரை சின்னத்திற்கு தவறாமல் வாக்களித்து 2 சொந்த வேட்பாளர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள். ஒன்று ஜேபி, இன்னொன்று கோபி. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் நாம் கொடுக்காமல் நாம் தாமரை சின்னத்தை ஐயா மோடியினுடைய 400 தொகுதிகளில் கிருஷ்ணகிரி தொகுதி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மனதில் வைத்து இதற்கு தாமரை சின்னத்திற்கு வெற்றி பெற செய்து என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற உங்களுடைய உரிமையை, உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு பிறகு அமைச்சர்கள் பேச இருக்கின்ற காரணத்தால் இங்கே உழைப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுங்கள், தாமரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியிலே 2 கட்சிகளும் டெபாசிட் இழக்க செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். காங்கிரஸ் திமுக கூட்டணி டெபாசிட் இழக்க வேண்டும், அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு ஐயா மோடிக்கு இந்த தொகுதியினுடைய வெற்றியினுடைய பரிசை நாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நண்பர்களே, வணக்கம். ஜெய்.